What are the mathematical instruments to draw the ஜாமெட்ரி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னா, ஒரு லாங் சைஸ் பென்சில் தேவை, 2 ஸ்மால் சைஸ் பென்சிலு, ஒரு ஷார்ப்னரு, அதுக்கப்புறம் ஒரு எரேசரு, அதுக்கப்புறம் ஒரு காம்பஸ்ஸு, ஒரு ப்ரொடெக்டரு, ஒரு செட் ஸ்கொயரு, ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல். ஓகேங்களா? எதுக்கு 2 ஸ்மால் சைஸ் பென்சில் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே இந்த பென்சில் எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், இந்த சைஸுக்கு மேலே இங்கே நம்ம ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா, இங்கே பிடிக்கிறோம் பாருங்கள், இந்த பிடிக்கிற இடத்துக்கு இந்த சைஸுக்குள்ளேயே தான் பென்சில் இருக்கணும். இதுக்கு மேலே வந்ததுன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது, சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கையில் வந்து இடிக்கும். அதனால நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஸ்மால் சைஸ் பென்சில் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பென்சில் எதுக்குன்னா, எமர்ஜென்சிக்கு இன்கேஸ் இது உடஞ்சி போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் எக்ஸாமில் முடியாது. அதனால எமர்ஜென்சிக்கு ஒரு பென்சில் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? தீஸ் ஆர் த திங்ஸ் டு பி ரெக்யர்மெண்ட் டு ட்ரா த ஜாமெட்ரி அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். என்னெல்லாம்னு திரும்பி 1 செகண்ட் சொல்கிறேன். ஒரு லாங் சைஸ் பென்சிலு, 2 ஸ்மால் சைஸ் பென்சிலு, ஒரு காம்பஸ்ஸு, ஒரு ஷார்ப்னரு, ஒரு எரேசரு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்டர், அப்புறம் செட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல். இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம அழகாக ஜாமெட்ரியை வரைஞ்சி ஃபுல் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம ரெடி ஆகிடலாம் இல்லைங்களா ஜாமெட்ரி வரைகிறதுக்கு? Example 4.15, construction of the incenter of the triangle ABC with AB equal to 6 cm, angle B equal to 65 degree and AC equal to 7 cm. Also draw the incircle and measure its radius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ given என்ன கொடுத்துருக்காங்க, triangle ABC incenter நம்ம ட்ரா பண்ணணும் இல்லைங்களா? இன்சென்டர் கண்டுபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். அதனால AB ஈக்குவல் டு எவ்வளவு, 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் B ஈக்குவல் டு 65 டிகிரி, AC ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் இன்சர்க்கிளுக்கு நம்ம எடுத்துடுறோம். ஓகேங்களா? அப்போ ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். ஏ பேஸ் எது இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏபி இருக்குது. ஏபிக்கு 6 சென்டிமீட்டர் ட்ராப் பண்ணிவிட்டு, ஆங்கிள் B ஈக்குவல் டு 65 டிகிரி, அப்புறம் ஆங்கிள் AC ஈக்குவல் டு மெஷர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போது அதோட மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து இப்படி வரைஞ்சிட்டோம்னா இந்த ரஃப் டயக்ராமுக்கு நம்மளுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தான் ஃபேர் டயக்ராம். அதையும் பார்த்துருவோம். இப்போது பேஸ் எவ்வளோ இருக்குது, ஏபி 6 சென்டிமீட்டர் இல்லைங்களா? இப்போ இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். 0லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், ஆங்கிள் 65 டிகிரி இருக்குது இல்லைங்களா? அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துகிட்டு அதை என்ன செய்கிறோம், இந்த சென்டர் பாயிண்ட்டை தூக்கி இந்த இடத்துல இங்கே வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த 0 டிகிரியை அந்த லைனுக்கு கோயின்சைடாக ஹொரிசாண்டலாக நம்ம என்ன செய்யணும், கோயின்சைட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தோம்னா இது கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இதில் ஜாயிண்ட் ஆக இருக்கணும். அதே டைம் அந்த லைன் அப்படியே ஹொரிசாண்டலாக இதில் இந்த 0 லைனை டச் ஆகிருக்கணும். அப்போ 0 லைனில் கோயின்சைட் ஆகிடுச்சு. அப்போ அங்கேருந்து எவ்வளோ டிகிரி, 65 டிகிரி. இப்போ 0 எங்கே இருக்குது, அவுட்டர் சர்க்கிளில் தெரியுது இல்லைங்களா? அப்போ அதிலிருந்து 60, 65 கரெக்டாக இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். புரியுதுன்னா? வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேலை வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர் ஏசிக்கு ஒன்று வரையணும். அப்போது ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிட்டணும். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம இந்த காம்பஸை வச்சு எவ்வளோ எடுக்கிறோம், 7 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா? இது தலைகீழ வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல 0ல் ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கணும். இந்த இடத்துல இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வச்சு அழகாக எடுத்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக 7 சென்டிமீட்டர் நம்ம மூவ்மெண்ட் பண்ணிவிட்டால் 7 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்கிறோம், கரெக்டாக இந்த இடத்துக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அடித்த உடனே இது கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு மீட் ஆகுது. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஒன்று வச்சுட்டு என்ன செய்கிறோம், திரும்பி இந்த ஏசியை ஜாயின் பண்ணணும். ஏலேருந்து சிக்கு கரெக்டாக இந்த இடத்துல என்ன செய்கிறோம், ஒரு லைன் அப்படி ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ண உடனே அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிடுறோம். இப்போது இது ஏ அப்படின்ற பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது பின்ற வெர்டெக்ஸாக போட்டுக்கிறோம். இது சின்ற வெர்டெக்ஸாக போட்டுக்கிறோம். இங்கே 65 டிகிரியை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு 6 சென்டிமீட்டர் அதையும் நம்ம இங்கே எழுதிடலாம். இங்கே 7 சென்டிமீட்டர் அதையும் நம்ம இங்கே எழுதிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் ஆங்குலர் பைசெக்டார் அப்படின்ற நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணோம். அப்போ ஆங்குலர் பைசெக்டார் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னம்னா,
இதில் காம்பஸில் ஏதாவது ஒரு இங்கே பாருங்கள், இங்கே கொடுக்குற காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட், இப்படி ஒரு சின்ன ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே ஒரு ஆர்க் ஒன்று போடுங்க. அதேமாரி இந்த இடத்துலையும் ஒரு ஆர்க் ஒன்று போடுங்க. ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட்டையே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த மெஷர்மெண்ட் ஈக்குவலாக இருக்கும், இங்கே வச்சு இதுக்கு ஒரு என்ன செய்யுங்க, ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க. இந்த சைடில் வச்சு இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. அதேமாரி இந்த இடத்துல வச்சு இங்கேயும் ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. ஓகேங்களா? ரெண்டு எங்கே மீட் ஆகுதோ அந்த இடம் தான் என்னது ஆங்குலர் பைசெக்டர் கரெக்டாக வரும் உங்களுக்கு. அதை வச்சு ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், ட்ராப் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வருது இல்லைங்களா? இப்போ இது வரும்போது இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆங்குலர் பைசெக்டர் பாஸ் ஆகி இப்படி போகுது. அதேமாரியே இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்கிறோம், அதே மெஷர்மெண்ட்டையே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம், இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இந்த மெஷர்மெண்ட் எது இருக்குதோ அதையே தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துலையும் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி ஆர்க் ஒன்று அடிச்சுட்டு அதே மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துலையும் வச்சு இங்கேயும் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஆங்கிளை அது பைசெக்ட் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்குலர் பைசெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த சென்டர் வழியாக இப்படி ஒரு லைனை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதுவும் ஒரு லைன் இப்படி ஏரோ மார்க் இப்படி போகிட்டு இந்த பக்கம் ஏரோ மார்க் போட்டோம்னா இப்போது இது ரெண்டு மீட் ஆகிற இடம் இந்த இடம் இல்லைங்களா? இப்போ இது கூட ரேடியஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சாதான் அடுத்தது நம்மளுக்கு வர முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல பர்பண்டிகுலராக ஒன்று வரையணும். அப்போ பர்பண்டிகுலருக்கு என்ன பண்ணணுன்னா இந்த சென்டர்லேருந்து வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆர்க்கு வரைஞ்சதுக்கப்புறம் இந்த இடம் எங்கே மீட் ஆகிருக்கு இந்த லைனில் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இங்கே மீட் ஆகிருக்கு. அதேமாரி இந்த லைன் எங்கே மீட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்கே மீட் ஆகிருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த இடத்துல என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதேமாரியே இந்த இடத்துல வச்சு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இது ரெண்டும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று குறிச்சிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் என்ன செய்யும், இந்த லைனோட பர்பண்டிகுலர் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் இதோட பர்பண்டிகுலர் இப்படி வருது. இந்த பர்பண்டிகுலர் இங்கே வந்த உடனே இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த சென்டரில் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே குறிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம மெஷர்மெண்ட்டில் எடுக்கும்போது ஐ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். புரியுதுங்க இல்லையா? அப்போ அந்த ஐன்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ஐயை சென்டரில் வச்சுக்கிட்டு இப்போது இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது இல்லைங்களா? இதுதான் இதோட ரேடியஸ். இதே ரேடியஸில் தான் நம்மளுக்கு இங்கேயும் ஹிட் ஆகும் இல்லைங்களா? பாருங்கள், இங்கே ஹிட் ஆகுதுங்களா? இப்படி ட்ராப் பண்ணுறோம், இங்கேயும் இது ஹிட் ஆகிடுச்சு. அதேமாரி இங்கேயும் அதேமாரி அந்த லைனில் இங்கேயும் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வச்சு அழகாக ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம். பார்த்திங்களா, ஒரு சர்க்கிள் வந்துடுச்சுங்களா? இதுதான் இன் சர்க்கிள். இது கரெக்டாக மெஷர்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வராது. தயவுசெய்து இதை அழகாக மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம போட்ட மாரியே அழகாக என்ன செய்யலாம், பக்காவாக ஒரு இன்சர்க்கிள் அழகாக ஃபார்ம் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ இதை அழகாக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு இன்சர்க்கிள் கிடச்சிரும். இப்போது இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ மெஷர்மெண்ட்டில் எல்லாமே பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ இதையும் குறிச்சாச்சு. ஏபிசி 65 டிகிரி, இதுதான் நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய ஐ அப்படின்ற இன்சர்க்கிள் ஆர் இன்சென்டர் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். புரியுதுங்களா? இதை ஒரு வாட்டி புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அழகாக நீங்கள் போட்டு பாருங்கள். தயவுசெய்து உங்களுக்கு அழகாக புரியும். அப்படி புரிஞ்சிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன செய்யும், ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கும், இதுக்கு ஒரு 7 மார்க்கும், டோட்டலி 8 மார்க் கிடைக்கும். தயவுசெய்து இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் எழுதணும். புரியுதுங்களா? போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஃபுல் மார்க் கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அழகாக போட்டு பாருங்கள். திரும்பி இது ஒரு ரீகால் பண்ணுறேன் எப்படியெல்லாம் போடுறது அப்படின்றது. ஃபஸ்ட்டு இங்கே ஏபி அப்படின்றது நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும், ஸ்கேலில் வந்து 6 சென்டிமீட்டர் ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? 6 சென்டிமீட்டர் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து 65 டிகிரி அப்படின்றது இந்த ப்ரொட்ராக்டர் ஒன்று எடுத்துக்கிறோம். அதை இந்த இடத்துல வச்சு 65 டிகிரிக்கு என்ன செய்கிறோம், ஒரு மெஷர்மெண்ட்டு 0 டிகிரி இங்கே இது கோயின்சைட் இங்கே வச்சுக்கிட்டு இங்கேருந்து 65 டிகிரிக்கு ஒரு லைன் ஒன்று என்ன செஞ்சிடறோம், ட்ராப் பண்ணிடுறோம். இந்த லைன் இப்படி ட்ராப் பண்ண உடனே அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கே வச்சு அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு எந்த மெஷர்மெண்ட்டு 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணணும்.
அந்த 2 ஆர்க்கு எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை சின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அப்போ ஏபிசி மூணுத்தையும் லைன் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆங்கிள் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏன்ற வெர்டெக்ஸில் இப்படி ஒரு ஆங்குலர் பைசெக்டார் ஒரு மெஷர்மெண்ட், ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எடுத்துக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த இடத்துல என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ஆர்க்கும் இந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன செய்யணும், இங்கே ஒரு ஆர்க்கும் அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதில் ஏ வெர்டெக்ஸில் ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அதேமாரி பிக்கும் என்ன செய்கிறோம், இதே மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு ஆர்க்கும் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து இங்கேயும், எந்த இடத்துல இங்கே இந்த லைனில் கட் ஆகி வச்சுருக்குமோ அங்கேருந்து இங்கேயும் ஒரு லைன் கட் பண்ணோம்னா என்ன செய்யணும், இந்த 2 ஆர்க்குங்க கட் ஆகும். அந்த ஆர்க்கு கட் ஆகிறது பியில் வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஐன்னு சொல்லக்கூடிய இன்சென்டர். அந்த இன்சென்டர் வரைஞ்ச உடனே அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், அடுத்தது பர்பண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கணும் இல்லைங்களா. ஏன் அப்படின்னம்னா அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அப்போ தெரியணும் இல்லையா நம்மளுக்கு. அதனால இந்த இடத்துல என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம், இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டை எடுத்து இந்த இடத்துல வச்சு என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் இல்லைங்களா. அதேமாரி இந்த இடத்துல வச்சு இங்கே என்ன செய்கிறோம், இங்கேயும் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கும் இங்கே என்ன ஆகுது, நம்மளுக்கு மீட் ஆகுது இல்லைங்களா. அப்போ இந்த ஆர்க்கு 2 இங்கே மீட் ஆன உடனே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஒன்று மார்க் பண்ணிவிட்டு ஐயிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். அப்போது இது எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது பர்பண்டிகுலராக இந்த இடத்துல இருக்கும் இல்லைங்களா. அப்போ பர்பண்டிகுலராக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு அதான்னு கேட்டிருக்காங்க, மெஷர் இட்ஸ் ரேடியஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போது நம்ம இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும், ஏன்னா நம்ம சர்க்கிள் வரையணும். அதனால் இதிலேருந்து இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு கரெக்டாக என்ன செய்யணும், அப்படியே ஒரு சர்க்கிள் ஒன்று நம்ம ட்ரா பண்ணணும். அந்த சர்க்கிள் கரெக்டாக இப்படியே வந்து அந்த 3 சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 சைட்ஸில் ஒரு பாயிண்டில் டச் ஆகும், அதாவது டேஞ்சென்ட்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு பாயிண்டில் ஒவ்வொரு சைடையும் அது டச் ஆகும். அதுதான் நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்சர்க்கிள்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ ரேடியஸ் இருக்குன்றத நம்ம என்ன செய்யணும், மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஸ்கேல் இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல இங்கே வச்சு எவ்வளோன்னு பார்த்தோம்னா கரெக்டாக எவ்வளோ வருது, நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோம்னா 2 வர கரெக்டாக 2 இல்லைங்களா, சாரி 1.9. அப்போ 1.9 தான் இந்த ரேடியஸ், இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். அப்போ நம்ம அதை மென்ஷன் பண்ணி என்ன செய்யணும், ஆர் ஈக்குவல் டு, அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, ஆர் ஈக்குவல் டு 1.9 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். அப்போ மெஷர் பண்ணி நம்ம அதையும் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது, இன்சென்டர் கிடைச்சிருக்கு. அந்த இன்சென்டர் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டதுனால இது என்னது, இன்சர்க்கிள். ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா. அழகாக போட்டு பாருங்கள், ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் அழகாக போட்டு பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் கெட் அ ஃபுல் மார்க்.